ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. திருவாதிரை களி 7 கறி காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. திருவாதிரை களி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு. அரிசியும் பருப்பையும் ட்ரை பேனில் நல்லா புன்முறுவலாக வறுத்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப கலர் கருப்பாகாமல் நல்லா ரோஸ்ட்டாக அரிசி பொரி மாதிரி பொரியணும். பருப்பு ரொம்ப பிளாக் ஆகாமல் வறுத்து பதமாக எடுத்துக்கணுங்க. அப்புறம் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வெள்ளை ரவை பக்குவத்தில் திரித்து வச்சுக்கணுங்க. அப்புறம் இந்த ரெசிபி செய்ய நெய் தேவைப்படுதுங்க. நெய் ஓரளவுக்கு தாராளமாகவே பிடிக்கும். அப்புறம் இந்த அரிசியும் பருப்பு சேர்த்த அளவுக்கு 2 கப்பு, எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அந்த கப்பில் பருப்பு அளந்துருக்கோம். 2 கப்பு வெல்லம் சேர்த்திக்கலாங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, 1க்கு 3 தண்ணிங்க. இது கரெக்டான அளவுங்க. இந்த பக்குவத்தில் செஞ்சால் தான் களி சாப்பிட நல்லா இருக்குங்க. அப்புறம் நல்லா வறுத்தா தான் இந்த களி கரெக்டாக வருங்க. வறுக்காமல் செஞ்சிங்கன்னா சாப்பிட கரெக்டான டெக்ஸ்சரில் வராதுங்க. பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் டெஃபினட்டாக வறுக்கணுங்க. வறுத்துட்டு தான் செய்யணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், திருவாதிரை களி செய்ய ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. நல்லா சூடு ஏறணும். அரிசி இந்த அளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ரவை பக்குவத்தில் திரிச்சிட்டு, அதாவது பொடிச்சிட்டு காமிக்கிறேங்க. இது நல்லா இப்போ ஆற விட்டுறலாங்க. நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கூட்ஸாக ரவை பக்குவத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், ரவை மாதிரி நல்லா திரித்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் கீ விட்டுருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. முந்திரி பருப்பு நல்லா கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அப்புறம் முந்திரி பருப்பு வறுத்ததை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேங்க. பாருங்கள், அதே பேன்லேயே நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த நெய் இருந்தால் பரவாயில்லைங்க. முந்திரி பருப்பும் தவறி இருந்தால் அதனால் ஒரு தப்பு இல்லைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை மெதுவாக ஊற்றலாங்க. ஏன்னா பேன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம முந்திரி வறுத்த அந்த கீ கூட சேர்க்கும்போது இன்னும் நம்மளோட களி ஒட்டாமல் கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டுங்க. 1 நிமிஷம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்ம சேர்த்த வெல்லம் தண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு திரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்து கிளறிடலாங்க. நிறையா அளவில் பண்ணுறதா இருந்தால் பார்த்து கிளறுங்க. இப்போ டக்குன்னு கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம பயப்பட வேணாங்க. அது கெட்டியாக அதாவது இப்போ லிக்விடாக இருக்குது பார்த்திங்களா, அது கெட்டியான உடனே கட்டி மாதிரி இருக்கிறது நல்லா உடஞ்சி சேர்ந்து வந்துடுங்க. நெய் ஓரளவுக்கு தாராளமாக விடுங்க. அதே மாதிரி தண்ணி நான் சொன்ன அளவு விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். புதுசாக செய்கிறவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி குறிப்பாக சொல்கிறேங்க. தண்ணியோட அளவு, அரிசி பருப்போட அளவு, வெல்லத்தோட அளவு கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் களி நல்லா உருண்டு திரண்டு வருங்க. நெய்யும் ஓரளவு சேர்த்தா தான் நல்லா திரண்டு வருங்க நம்மளோட களி. இப்போ 1 நிமிஷம் இது நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், முதல்ல நம்ம லிக்விடாக பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு திக்காகிருக்கு. இன்னும் வேகணுங்க. நம்ம எவ்வளோ அரிசி பருப்பு வெல்லம் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கெட்டி ஆகிற டைமும் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நான் சொல்கிற டைம் உங்களுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது நம்ம சேர்த்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் வேக டைம் ஆகுங்க.
இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுங்க. அதாவது நம்ம காமிச்ச அளவுக்கு இப்போ கெட்டியாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்திக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்திக்கலாங்க. வெல்லமோட அளவு 2ங்கிறது ரொம்ப கரெக்டான இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கே கரெக்டாக இருக்குங்க. 1.5 போட்டால் மீடியமாக இருக்குங்க. அதனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம், இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்தாதாங்க இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக உருண்டு திரண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த களியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட திருவாதிரை களி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. பாருங்கள், முதல்ல கிளறும்போது இந்த மாதிரி திரண்டு வராது, இந்த மாதிரி திரண்டு வரணுங்க. அப்போ தான் நம்மளோட களி ரெடி ஆகிடுச்சு, கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. பாருங்கள், நல்லா திரண்டு வருதா. நாம் இப்படி மிக்ஸ் பண்ணால் எல்லாமே சேர்ந்து ரோல் ஆகிற மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நம்ம நெய் சேர்த்தா தான் இந்த ரெசிபி கரெக்டாக வருங்க. பாரம்பரியமான ரெசிபிங்க இது பச்சரிசியில் தான் செய்யணும். புழுங்கலரிசியில் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம், அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் பாரம்பரியமாக கோவில்களில் இதை செய்கிறது பச்சரிசியில் தான் செய்வாங்க. நீங்கள் வேணால் புழுங்கலரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு அதை பற்றி தெரியலங்க. பார்த்தீங்களா, இதுதான் உருண்டு திரண்டு வர்ற பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம நெய் ஓரளவுக்கு தாராளமாக சேர்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்தீங்களா எப்படி திரண்டு வருது? இந்த மாதிரி நல்லா ரோல் ஆகணும், ரொட்டேட் ஆகணுங்க. அப்போ தான் களி கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், பாரம்பரிய நம்மளோட திருவாதிரை களி சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அரிசி வறுக்கும்போது பருப்பு சேர்த்து வறுத்தோம். நிறைய பேர் வந்து அரிசி மட்டுமே சேர்த்து செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அரிசி மட்டுமே போட்டு இந்த திருவாதிரை களி செய்கிறாங்க, ஒவ்வொருத்தர் பருப்பும் கூட சேர்த்து செய்கிறாங்க. ஆக மொத்தம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சது. இது கரெக்டான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அரிசி பருப்பு 2 சேர்த்து செஞ்சுருக்கோம். அரிசி மட்டும் யூஸ் பண்ணி திருவாதிரை களி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் வரும், பருப்பு சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் வருங்க. கிட்டத்தட்ட சக்கரை பொங்கலோட வெர்ஷன்னே நம்ம வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் செய்யும்போது நம்ம அரிசி பருப்பு நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு செய்வோம். இதில் வந்து நல்லா வறுத்து திரித்து செஞ்சுருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் சக்கரை பொங்கல் மேக்ஸிமம் தண்ணியில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தானே இந்த களி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் சக்கரை பொங்கலுக்கு பால் யூஸ் பண்ணாமல் தண்ணியில் மட்டும்தான் செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. ஒவ்வொருத்தர் முழுக்க பாலில் வேக வச்சு தான் செய்வாங்க. பாலில் வேக வைக்கும்போது அரிசி வந்து அந்தளவுக்கு வேகாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து செய்வாங்க. கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு தாங்க இந்த திருவாதிரை களி. ஆனால் இது நல்லா திரித்து ரவை பக்குவத்தில் திரித்து செய்கிறோம். இந்த அளவுக்கு நெய் சொட்ட இருந்தால் தான் இதோட டெக்ஸ்சர் கரெக்டாக வருங்க. பாரம்பரியமான களி இது திருவாதிரை அன்னைக்கு இதை டெஃபினட்டாக செய்வாங்க. இந்த களியோட அந்த 7 காய் கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு அது ஆப்டாக மேட்சாக இருக்குங்க. பாரம்பரியமாக அப்படி தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாரம்பரிய உணவு அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலைங்க, நம்ம சேர்க்கிற பொருள் ஒவ்வொன்றும் சத்தான சுவையாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 7 காய் கூட்டு செய்யலாங்க இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், சேனக்கிழங்கு, மொச்சை, வெண்டைக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், மொச்சை, சேனக்கிழங்கு, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம்
வாழைக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இதை மட்டும் தனியாக நான் ஒரு பேனில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. மற்றபடி அவரைக்காய், மொச்சை, கொத்தவரங்காய் இதை மட்டும் நான் குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. 7 காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில காயெல்லாம் வதக்கிக்கலாம், டைரெக்டாக வேக வச்சுக்கலான்னு சொன்னேன். அது வேக வச்சு இப்போ வதக்கி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனை வச்சேன், அது ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ தாளிப்பெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அந்த வெண்டைக்காய் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. அதே பேன்லேயே இப்போ நம்ம மிச்ச காய்கறிகளை டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், பீர்க்கங்காய் இப்போ இது நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டுங்க. குழம்புக்கு காய் வேகிறக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பவுட்ரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 சிகப்பு மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் அரிசி, பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கோட்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் அந்த நம்ம மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட இதையும் வறுத்துட்டு அது கூட ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், மசாலாலாம் வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அந்த பேன் இன்னும் ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. அந்த சூட்லேயே இது வதங்கினா போதுங்க. இதுவும் ஆறுனதுக்கப்புறம் அந்த பருப்போடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. 7 காய் கூட்டு குழம்புக்கு நம்ம வறுத்த மசாலா, தேங்காய் எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இதையெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம், ஓரளவுக்கு கோர்ஸாகவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்ச காய் கூட இதையும் சேர்த்து வச்சுக்கலாங்க. குக்கரில் வேக வச்ச காய் ரெடியாக இருக்குங்க. வெண்டைக்காய் வதக்குனது, குக்கரில் வேக வச்ச காய், டைரெக்டாக வேக வச்ச காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேங்க. சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. பருப்பு, தேங்காய் ஆறுனதுக்கப்புறம் கோர்ஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ குழம்பு 7 காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 7 காய் கூட்டு குழம்புன்னு சொல்லலாம், 7 காய் கூட்டுன்னு சொல்லலாம். இது ரெகுலர் குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கூட்டுன்னு சொல்லும்போது ஓரளவுக்கு திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்குது. ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தாளிப்புலேயே பெருங்காயம் சேர்த்தா நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. சூப்பராக அதோடய ஸ்மெல்லுக்கே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். வெந்தயம் ஓரளவுக்கு வறுத்துக்கலாங்க, இல்லாட்டி கசப்பாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச காயை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
ஏற்கனவே நம்ம காயெல்லாம் வேக வச்சுருக்கோம், வதக்கிறது வதக்கி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ நம்ம சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க. காய் புளியோட ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. காயெல்லாம் புளி தண்ணியோடு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு கூட்டு அப்படிங்கும்போது கெட்டியாக தான் இருக்கணும். அந்த டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும்போது ஒவ்வொருத்தர் துவரம்பருப்பு சேர்த்து வேக வச்சு செய்வாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். இன்றைக்கி நான் துவரம்பருப்பெல்லாம் வேக வச்சு இதில் சேர்க்கலைங்க. இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். தனியா, சீரகம், கடலைப்பருப்பு, தேங்காய், இதையெல்லாம் சிகப்பு மிளகாய் இதையெல்லாம் நல்லா வறுத்து கோர்ஸாக, அதாவது ரொம்ப மையாக அரைக்காமல் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வச்ச விழுதை தாங்க இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சிகப்பு மிளகாய் காரம் சேர்த்துருந்தாலும் மிளகுத்தூள் சேர்த்தோம்னா நம்மளோட 7 காய் கூட்டு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அப்போவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு நீங்கள் அதுலேயே கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி வெந்தயம் நான் தாளிப்பில் சேர்த்தேன். உங்களுக்கு அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா மசாலா வறுக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் கூட நீங்கள் சேர்த்து அப்போவே வதக்கிக்கலாங்க. வதக்கி அதை பவுட்ரு பண்ணி இப்போ இந்த விழுதா நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தாளிப்பில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா புளி தண்ணியோட மசாலா விழுதோட நம்மளோட காய் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச காய் வதக்கின காய் தான். ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. 7 காய் கூட்டு குழம்பு ரெடிங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட 7 காய் கூட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சொல்கிறது தான் 7 காய் கூட்டு குழம்புன்னு சொல்கிறோம். 7 விதமான காய், 9 விதமான காய், 11 விதமான காய், அதாவது ஒத்தப்படையாக நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம இந்த 7 காய் கூட்டு குழம்பு செய்யலாங்க. பாருங்கள், ரெகுலர் குழம்பு மாதிரி தண்ணியாக இல்லாமல் இது ஓரளவுக்கு கூட்டு பக்குவத்தில் கெட்டியாக தாங்க இருக்கும். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் மேக்ஸிமம் எல்லாம் நாட்டு காய்கறி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காய்கறி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறதுனால கிடைச்ச காய்கறிகளை போட்டு நம்ம இந்த மாதிரி மாற்றி செய்கிறோங்க. இப்போ இந்த மசாலா இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் இந்த குழம்புல நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி துவரம்பருப்பை வேக வச்சு நீங்கள் இது கூட சேர்க்கறது உங்கள் விருப்பம்தாங்க. இது திருவாதிரை கூட்டு குழம்பு 7 காய் கூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நாம் எல்லா காய்கறி போட்டு செய்கிற குழம்பும் இந்த டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஆனால் அப்போ நம்ம 7 காய் 9 காய் 11 காய்ன்னு நம்ம அப்படி எண்ணிக்கை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காயை வச்சு பொங்கல் குழம்பு செய்வோம். மற்றபடி அதே டைப்பு தான், ஆனால் அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் 7 காய் குழம்புன்னு சொல்கிறது திருவாதிரை அன்னைக்கு சிவனுக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்காக அந்த 7, 9, 11 காயை யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிப்பிங்க. டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய ரெசிப்பியை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் எல்லோரும் இது செய்யணும்னு நினச்சி தான் உங்ககிட்ட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுறேங்க. திருவாதிரை களி 7 காய் கூட்டு குழம்பு இந்த 2 ஐட்டமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.